Hi hello guys, welcome back to Kavin Perfect Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, அதாவது ரீசன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படினு சொன்னால அந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கேட்டிருக்கக்கூடிய டவுட்டுக்கு நான் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போடுறேன் அப்படினு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல ஒரு வீடியோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தேன். சோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ அந்த क्वेश्चनக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஆன்சர் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான क्वेश्चन தான். எல்லா கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டவுட் தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுறது முன்னாடி எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துரும் गाइस. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன டவுட் கேட்டிருக்காங்க அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். गाइस VR ரேகா ஜி அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்னோட YouTube சேனல் வீடியோக்களை வேற வெப்சைட்ஸ் அண்ட் ShareChat ஆப்பில் ஷேர் செய்வதனால் யூடியூப் சேனலுக்கு அதிகமாக வியூஸ் வரும்னு சொல்கிறாங்க. நான் ShareChat ஆப்பில் என்னுடைய யூடியூப் சேனல் வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வீடியோக்களை பார்ப்பாங்களா? அந்த வியூஸ் யூடியூப் சேனலுக்கு வியூஸ் ஆட் ஆகி இருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம பார்க்குறது சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கைஸ் அவங்க கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चन வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீட் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோவை வேறு வெப்சைட் அண்ட் ShareChatல ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது கேள்விப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர், ShareChat, வாட்ஸ்அப். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து கவுண்ட் ஆகும். பட் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகையில் யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோஸை அப்படியே எடுத்து நான் ShareChatல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் பார்ப்பாங்களா? அப்படி பார்க்குறாங்களா இல்லையா? அதுக்கு வியூஸ் எப்படி கவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பானது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் ShareChatலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை அப்லோட் பண்ணிட்டீங்க. அப்படி அப்லோட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ShareChatல வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து அந்த வீடியோ வாட்ச் பண்ணும்போது அந்த ShareChatலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணி முடிச்சிருவாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ShareChatல வியூ ஆனதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வியூஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கவுண்ட் ஆகிட்டு இருக்கும். பட் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ. ஸோ அதே வீடியோனுடைய லிங்க்கை வந்து இங்கே ShareChatல வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வியூவர்ஸ் யாராவது அந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் ரேஞ்ச் வந்து கவுண்ட் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ShareChatலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பேஜ் மாதிரி கிரியேட் ஆகி அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்கும் அந்த மாதிரி ஓப்பன் ஆகி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும். நீங்கள் யூடியூப்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து ShareChatலேயே அனதர் ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் ஆகி அதில் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி ப்ளே ஆகக்கூடிய வீடியோஸ்க்கு வியூஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கானது. பட் யூடியூப்ல ஒரு வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டு அந்த ஒரு வீடியோ அப்படியே எடுத்து ShareChatல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ShareChatல வரக்கூடிய வியூவர்ஸ் மட்டும் அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணுவாங்க. பட் அந்த ShareChatல வாட்ச் பண்ணக்கூடிய வியூஸ்க்கான அந்த வியூஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவுண்ட் ஆகாது. யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகாது. லிங்கை கிளிக் பண்ணி போயிருந்தா வேணா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வியூஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கவுண்ட் ஆயிருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அந்த அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே லிங்க்கும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வெப்பேஜ் மாதிரி கிரியேட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பே ப்ளே ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அதற்கான வியூஸ் ரேஞ்ச் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ரெண்டு வகையில் ஷேர் பண்ணலாம். ஸோ ரெண்டு வகையில் ஷேர் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஆட் ஆகும். எப்படி அப்படிங்கிறத ஒரு டைம் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோனுடைய தம்ப்நெயில் அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா லிங்க், அந்த ஒரு வீடியோ லிங்க், இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ShareChatல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஆட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூடியூப் வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ShareChatல அப்லோட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அது கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. யூடியூப் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகும். ஸோ அப்படி கவுண்ட் ஆகிற வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் YT ஸ்டுடியோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். கைஸ் ஃபர்ஸ்ட் உங்களோட
மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஸோ யூடியூப்னுடைய அஃபிஷியல் ஆப் தான். ஸோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்மில் இருக்குது. ஸோ யூடியூப் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் அப்படிங்கிற டேப் ஆயிரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்டி ஸ்டுடியோ ஆப், அதாவது யூடியூப் ஸ்டுடியோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில பர்மிஷன்ஸ் கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இதில் கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ வந்து அனதர் பிளாட்ஃபார்மில் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனதர் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பீங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ட்விட்டர் அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ShareChat, ஸோ இந்த மாதிரி மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து இப்போ செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். யூடியூப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கீழே கோ டு வீடியோ அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உள்ள போய்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர்வியூ பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்குது. ஸோ அது வேண்டாம். ஸோ செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் சைட்ஸ் ஆர் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வாட்ஸ்அப்பில் எவ்வளோ வியூஸ் வந்திருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப் பிஸ்னஸ், யூடியூப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா FM வாட்ஸ்அப், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. கூகுள், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டெலிகிராம், ட்விட்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபேஸ்புக், ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லையோ டெலிகிராம்லையோ ஸோ இந்த மாதிரி எதில் ஷேர் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவுண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ShareChatனு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோவும் நான் ShareChatல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண கிடையாது. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி பாருங்கள். ShareChat ஏதாவது ஒரு பிளேஸில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த ShareChat வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ShareChatலேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ShareChatல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஷேர் பண்ண கிடையாது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ShareChatல நீங்கள் எந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிங்களோ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ShareChat எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் பண்ணி பாருங்கள். அந்த ShareChat இருக்கிற இடத்துல உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ShareChatல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸோ ஸோ வியூவர்ஸோ ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ShareChatல வந்து வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண மாட்டாங்க. வாட்ஸ்அப், ட்விட்டர், டெலிகிராம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்களோ தவிர்த்து ShareChatல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஷேர் பண்ணி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் வந்து ShareChat அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸ்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேலே அமுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ShareChatல லைஃப் டைம், அதாவது குறிப்பிட்ட உங்கள் சேனல் நீங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்களோ ஸோ அதிலிருந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதில் ShareChat சூஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைமில் எவ்வளோ வியூஸ் வந்து ShareChatலேருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது அனதர் பிளாட்ஃபார்மில் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் guys. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஸ்டின் கேட்டிருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ guys இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் guys. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பதில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.